நிறுத்துங்கடா உங்க நாடகத்தை. எங்கடா அவன்? இல்லைண்ணா உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் ரெடி பண்ண தான் இப்போ போயிருக்கான். நீங்க முன்னாடி போங்க, அவன் வந்ததும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். ஒன்னும் அவசரம் இல்லை தம்பி, அவனை நிதானமா வர சொல்லுங்க. நான் கடையை வேற ஆளுக்கு கொடுக்க போறேன். முதலாளி அவசரப்படாதீங்க முதலாளி. போங்கடா, அவெல்லாம் ஒரு ஆளு. அவனுக்காக நான் காத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டீங்க. ஒரு ½ hour மட்டும் வெயிட் பண்ணுங்க. அட்வான்ஸ் படத்தோட வந்துருவான் கார்த்தி. அவனுக்காக ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்றதா இல்ல. முதலாளி பாவம் முதலாளி. கார்த்தி வாடா கார்த்தி. என்ன மச்சான், நல்ல வேலையா நீ வந்த. முதலாளி அந்த கடையை வேற யாருக்கும் கொடுக்க போறாராம். முதல்ல அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை கொடு. என்ன மச்சான்? என்ன மெக்கானிக் ஷாப் ஓனரு, எதுக்கு தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? இப்போவும் அட்வான்ஸ் படத்தை ரெடி பண்ண முடியாம வெறும் கையோட வந்திருக்கேன்னு உன் ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லு. என்ன வச்சு பணம் கிடைக்கலையா? உன்ன மாதிரி மண்குதிரையை நம்பி கடையை வேற யாருக்கும் கொடுக்காம வச்சிருந்த பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். உனக்கெல்லாம் எதுக்குடா முதலாளி ஆகணும்னு ஆசை? தம்பி, ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படும் போது அதுக்கான தகுதியும் தராதரமும் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. நீ எல்லாம் காலம் பூரா பழைய சைக்கிளுக்கு பஞ்சர் ஒட்டி பழகி போனவன் மெக்கானிக் செட்டுக்கு ஓனர் ஆகணும்னு ஆசைப்படலாமா? இனிமே என் கடை பக்கமே வந்துடாத. வேற பார்ட்டி பணத்தோட கடையில உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு சாவியை கொடுக்க போறேன். அண்ணா இருங்கண்ணா, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். டேய் மச்சி, கவலைப்படாதடா. உன் அண்ணி விருப்பப்படாதப்பா உனக்கு பணம் கிடைக்காதுன்னு நான் தான் சொன்னேன்னு. இப்போ அதே மாதிரி நடந்துச்சு பார்த்தியா? இந்த பொண்ணுங்க எங்கேருந்தோ வருவாங்க, நம்ம மொத்த குடும்பத்தை அவன் கையில் எடுத்துப்பாங்க. நம்ம இப்படியே வேஸ்ட் பீஸா சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். விட்டு தள்ளுறா மச்சி. டேய், எப்படா விட முடியும்? இதை நான் விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். டேய் டேய், என்னடா அவ? ஆதிரே, ஆதிரே, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் வெளியில போகணும். கொஞ்சம் லேட்டா தான் வருவேன், சரியா? கட் பண்றீங்களா? இருங்க. யார் கூப்பிடுறா? ஆதிரே, உங்க தம்பி தாங்க. அவன் எதுக்கு ஒன்று ஃபோன் பண்றான்? ஸ்பீக்கர்ல போட்டு பேசு. இல்ல வேண்டாங்க, நான் அப்புறமா பேசிக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நீ இப்பவே என் முன்னாடியே பேசு. அந்த பையன் என்ன சொல்றான் நானும் கேக்குறேன். எடுத்து பேசு. ஹலோ, சொல்லு கார்த்தி. அந்த கடை போயிடுச்சு, கைய விட்டு போயிடுச்சு. அந்த கடை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையே போயிடுச்சு. நீ கவலைப்படாத கார்த்தி. ஓ, நீங்க என் வாழ்க்கையை குழி தோண்டி போச்சதுக்கு அப்புறம் நான் கவலைப்படக்கூடாதா? இன்னும் சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணுமா? டேய், பதில் சொல்லுங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி மூஞ்சிய வச்சு நடிகர் திலக மாதிரி பயங்கரமா நடிச்சு என் அண்ணனையும் அப்பாவையும் எனக்கு பணம் கொடுக்க விடாம தடுத்துட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். டேய், என்னடா அண்ணிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம என் பொண்டாட்டி மிரட்டிட்டு இருக்கியா? ஓ, நீயும் அங்கதான் இருக்கியா? ரொம்ப நல்லதா போச்சு. எனக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு என்னால அண்ணின் மரியாதை கொடுக்க முடியாது. ஏய், நான் ஒன்னும் அவங்கள மிரட்டலப்பா, நடக்க போறத தான் சொல்றேன். என்ன அழ வச்சவங்கள நானும் கதறி அழ வைப்பேன், பாத்துக்கிட்டே இரு. டேய், என்னடா? ஏங்க, அவன் கட் பண்ணிட்டான். அவன் இனிமே இந்த பக்கம் வரட்டும், தூக்கி போட்டு ஒரே மிதியை மிதிச்சிடுறேன். டேய் மச்சி, வாடா டீ சாப்பிடலாம். டேய்,